ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணபதி எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னா சார்ஜ் இண்டிகேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு டயோடு எடுத்திருக்கேன். டயோடு ஃபார்வேர்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ரிவர்ஸில் ஒர்க் ஆகாது. அதனால் பேட்டரியோட மைனஸில் டயோடோட ஆனோடு கனெக்ட் பண்ணுறேன். ஆனோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு எல்இடி எடுத்திருக்கேன். இந்த எல்இடியில் சின்னதாக இருக்கிறது ப்ளஸ், பெருசாக இருக்கிறது மைனஸ். இப்போ பேட்டரியோட ப்ளஸில் 10K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டருக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது, அதனால் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சால்டரிங் பண்ணிட்டேன். அடுத்தது எல்இடியோட ப்ளஸ் எடுத்து ரெசிஸ்டரோட இன்னொரு பாயிண்டில் சால்டரிங் பண்ணிக்கிறேன். அடுத்தது எல்இடியோட மைனஸ் எடுத்து டயோடோட கேத்தோடில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கேத்தோடுனா சில்வர் கலரில் இருக்கும், அதான் கேத்தோடு. அடுத்தது யூஎஸ்பி கேபிள் எடுத்திருக்கேன். இதில் ரெட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, பிளாக் கலரில் இருக்கிறது மைனஸ். இப்போ ரெட் கலர் ஒயர் எடுத்து டைரெக்டாக கொடுத்துருக்கேன். மைனஸ் எடுத்துகிட்டு டயோடோட கேத்தோடில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், சர்க்யூட் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம யூஎஸ்பி கேபிளை சார்ஜரோட கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சுவிட்ச் போர்டில் ஃபிட் பண்ணுறேன், சுவிட்ச் போடுறேன், இண்டிகேட் ஆகுது, லைட் எரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ஜர் இண்டிகேட்டர் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் கணபதி எலக்ட்ரானிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.